ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். என்னை பத்தி பேசுவாரு, ஏதோ நம்ம கூட்டணி கட்சி தலைவர் பத்தி பேசுவாரு, ஏதோ நம்ம அமைச்சர்களை பத்தி பேசுவாரு. வேற எதுவும் தெரியாது. தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு, செஞ்சாதானே சொல்ல முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா வழியிலே வருகின்ற நடைபெறுகின்ற இந்த ஆட்சியிலே அம்மா என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்திட்டு எதுவுமே தோய்வு கிடையாது. இன்றைக்கு கிராமத்திலே வாழ்கின்ற விவசாய தொழிலாளிக்கு நீர் முக்கியம். அப்பதான் வேளாண் பண்ணி சிறக்கும். அதுக்கு ஏரிகள் குளங்கள்லாம் ஆழப்படுத்தி குடிமராமத்து திட்டத்தை கொடுக்கிறோம். அழகரணி திட்டம், அந்த திட்டமும் இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தான் வேகமா நிறைவேற்றப்படும். எல்லாமே நீர் மேலாண்மை பொறுத்து மிக முக்கியம். நாடு வளம் பெற வேண்டும்னா நீர் மேலாண்மை திட்டத்தை அரசு முழுமையா செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மத்திய அரசு துணை நிற்க வேண்டும். மத்தியில ஒரு நிலையான ஆட்சி ஏற்படத்தான் நாம இங்க நிம்மதியா வாழ முடியும், நிம்மதியா தொழில் செய்ய முடியும், நாடு தமிழ்நாடு செழிக்கும். அதனாலதான் நம்ம மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் ஆட்சி தான் நமக்கு தேவையான நிதி கிடைக்கும், நம்முடைய பகுதி வளர்ச்சி அடையும். அதே நாடு நலம்பெற, நாடு செழிக்க நாம் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம். ஆனா திமுக தலைவர் என்ன சொல்றாரு, மதவாத கட்சியோட போய் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது, கூட்டணி கட்சி அதுக்கு ஆதரவு சொல்றாரு. நாங்க கேட்கறதெல்லாம் 1999 இதே திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சீங்களா, அப்ப ஜெயிச்சாங்கல்ல. அப்ப பாரதிய ஜனதா ஆட்சியில பங்கு பெற்றாங்க இல்லையா திமுக, பங்கு பெற்றாங்க. அப்பெல்லாம் மதவாத கட்சியா திமுக தெரியல. அதிகாரம் வந்தா மதவாத கட்சி கிடையாது, அதிகாரம் இல்லைன்னா மதவாத கட்சி. நாம போய் சேர்ந்தா மதவாத கட்சி, அவங்க போய் சேர்ந்து மதவாத கட்சி கிடையாது. அது புனிதமாய் என்னங்க நியாயம்? கூட்டணிங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. கொள்கை என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு. அண்ணா திமுக நம்முடைய கொள்கை தான் நமக்கு முக்கியம். இந்த கொள்கைப்படிதான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த தந்த பாதை அம்மா வழியிலே நடைபெற்ற ஆட்சி. ஆக நாங்க மக்களுக்கு பாதுகாப்பா இருப்போம். இன்னைக்கு தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை கொண்டாட வேணும், தமிழகத்துக்கு தேவையான நிதி பெறணும். அதுக்காக நம்ம கூட்டணி அமைச்சு நம்ம போட்டிடுறோம். ஆக திமுக மாதிரி கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி. இன்றைக்கு வைகோ யாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாதுன்னு தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. யார் வைக்க ஆரம்பிச்சது? தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு திமுக விமர்சனம் பண்ணாரு, அவர் விமர்சனம் பண்ண மாதிரி திமுக யாரும் பண்ண கிடையாது. அது திமுக கட்சியில ஒரு கம்பெனி, குடும்ப அரசியல் யாரு வைகோ சொன்னார். இப்போ ஸ்டாலினை பத்தி அவர் விமர்சனம் பண்ணும் போது என்ன சொன்ன, ஒரு கவுன்சிலுக்கு கூட தகுதி இல்லாத ஆளு ஸ்டாலின் சொன்னாரு. இப்போ அதே நாக்கு என்ன சொல்லுது, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லுது. எந்த விதத்தில் நியாயம்? சரி, நீ ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், போய் திமுக கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் போய் நிக்கணும். உதயசூரியன் நிலத்துல போய் நின்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கொள்கை? கொள்கையில்லாத கூட்டணி திமுக. நீங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க அங்க போய் இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு நீங்க போய் திமுக போய் நிக்கிறீங்க. இதோட என்ன வேணும்? ஆக நாங்க சொல்றதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, எங்களுக்கு கூட்டணியும் சரி, மக்களுக்கு சேவை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்னைக்கு அடித்தளத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு தூக்கி விடுகின்ற கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி என்ற கூட்டணி. உங்க கூட்டணி போல அமைச்சருக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி இல்ல. மத்தியில என்ன அமைச்சர் வேணும், எப்படி இலாக்கா வேணும், குடும்பத்துல யாரு பதவிக்கு வரணுங்கிறதுக்கு நாங்க கூட்டணி அமைக்கல. எங்களுடைய கூட்டணி நோக்கம் தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழக மக்கள் நலம் பெற வேண்டும், தமிழக மக்கள் சிறக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு மத்தியில ஒரு நிலையான ஆட்சி அமைச்சா தான் தமிழ்நாடு வளம் பெறும். அதற்காக நாங்கள் கூட்டணி அமைச்சு போட்டியிடும். எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் எல்லாமே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் ஒன்றாக இணைந்து போட்டியிடுகிறோம். அதே போல நெசவாளர் அதிகமுள்ள இந்த பகுதியில பான்மையிலே புரட்சி தலைவர் அம்மா தான் நெசவாளருக்கு பசு வீடு கொடுத்தது அம்மா தான். அதே போல நெசவாளருக்கு விலையில்லா மின்சாரம் கொடுத்ததும் அம்மா தான்.
அது வரைக்கும் யாரும் பார்க்கல. அம்மா தான் விலையில்லா மின்சாரத்தை கொடுத்தாங்க. அதே போல நெசவாள பெருமக்களுக்கு இன்னும் ஏராளமான திட்டங்களை அம்மாவோட செய்ய இருக்குது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு, அது மட்டும் இல்லாம எல்லா வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்கிறது அதிமுக. இந்தியாவில் எங்கேயுமே கரண்ட் சும்மா கொடுக்கல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 1 யூனிட் மின்சாரம் கூட இலவசமா கொடுக்கல வீட்டுக்கு. தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் மின் இணைப்பு பெற்ற அனைவருக்குமே 100 யூனிட் மின்சாரம் விலையில்லாம கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல எல்லா குடும்பத்தையும் தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுத்தது அம்மா தான் அரசு, என்னுடைய அரசு. அதே போல எல்லா தொழிலாளிகள் இன்னைக்கு நெசவு தொழிலாளி, பட்டாசு தொழிலாளி, கட்டட தொழிலாளி, விவசாய தொழிலாளி என்று சொன்னாலே அந்த குடும்பத்துக்கு 2000 ரூபாய் அம்மாவுடைய அரசு வழங்கும். அது கூட நானும் வாங்கி முடிச்சிருப்போம், நானும் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருப்போம். உடனே நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் போய் அவருடைய வழக்கறிஞர் விட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போய் புகார் கொடுத்துட்டார். அந்த புகார்னால அந்த தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லா குடும்ப தொழிலாளிக்கும் 2000 ரூபாய் வழங்கும். அதே போல நகரத்தில் இருக்கின்றவர்களுக்கு, வீடு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுக்குமாடி காங்கிரீட் வீடு நகரத்தில் கட்டி கொடுக்கப்படும். கிராமத்தில் இருக்கிற பசு வீடு கட்டி தரப்படும். இதெல்லாம் அம்மாவுடைய அரசு திட்டம். இன்றைக்கு செயல்படுத்த துவங்கிவிட்டோம். அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்தப்படும். 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்திற்கு பாடுபடும். மக்களுடைய திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு சட்டம் மதவாத கட்சி கிடையாது, அதிகாரம் இல்லைன்னா மதவாத கட்சி. நாம போய் சேர்ந்தா மதவாத கட்சி, அதை போய் சேர்ந்து மதவாத கட்சி கிடையாது. அது புனிதமாய் என்னங்க நியாயம்? கூட்டணிங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. கொள்கை என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு. அதிமுக நம்முடைய கொள்கை தான் நமக்கு முக்கியம். இந்த கொள்கைப்படிதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த தந்த பாதை அம்மா வழியிலே நடைபெற்ற ஆட்சி. நாங்க மக்களுக்கு பாதுகாப்பா இருப்போம். இன்னைக்கு தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை கொண்டாட வேணும், தமிழகத்துக்கு தேவையான நிதி பெற வேணும். அதுக்காக நம்ம கூட்டணி அமைச்சு நம்ம போட்டிடுறோம். ஆக திமுக மாதிரி கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி. இன்றைக்கு வைகோ யாருங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாதுன்னு தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. யார் வைக்க ஆரம்பிச்சது? தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு திமுக விமர்சனம் பண்ணாரு? அவர் விமர்சனம் பண்ண மாதிரி திமுக யாரும் பண்ண கிடையாது. அது திமுக கட்சியில ஒரு கம்பெனி, குடும்ப அரசியல் யாரு வைகோ சொன்னார். இப்போ ஸ்டாலினை பத்தி அவர் விமர்சனம் பண்ணும் போது என்ன சொன்ன, ஒரு கவுன்சிலுக்கு கூட தகுதி இல்லாத ஆளு ஸ்டாலின் சொன்னாரு. இப்போ அதே நாக்கு என்ன சொல்லுது? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லுது. எந்த விதத்தில் நியாயம்? சரி, நீ ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், போய் திமுக கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் போய் நிக்கணும். உதயசூரியன் நிலத்துல போய் நின்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கொள்கை? கொள்கையில்லாத கூட்டணி திமுக. நீங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு நீங்க வச்சுக்கிட்டு நீங்க அங்க போய் இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு நீங்க போய் திமுகவுல போய் நிக்கிறீங்களே, இதோட என்ன வேணும்? ஆக நாங்க சொல்றதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, எங்களுக்கு கூட்டணியும் சரி, மக்களுக்கு சேவை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்னைக்கு அடித்தளத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு தூக்கி விடுகின்ற கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி என்ற கூட்டணி. உங்க கூட்டணி போல அமைச்சருக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி இல்ல. மத்தியில என்ன அமைச்சர் வேணும், எப்படி இலாக்கா வேணும், குடும்பத்துல யாரு பதவிக்கு வரணுங்கிறதுக்கு நாங்க கூட்டணி அமைக்கல. எங்களுடைய கூட்டணி நோக்கம் தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழக மக்கள் நலம் பெற வேண்டும், தமிழக மக்கள் சிறக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு மத்தியில ஒரு நிலையான ஆட்சி அமைச்சா தான் தமிழ்நாடு வளம் பெறும். அதற்காக நாங்கள் கூட்டணி அமைச்சு போட்டியிடும். எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் எல்லாமே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து போட்டியிடுகிறோம். அதே போல நெசவாளர் அதிகமுள்ள இந்த பகுதியில மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா தான் நெசவாளருக்கு பசு வீடு கொடுத்தது அம்மா தான். அதே போல நெசவாளருக்கு விலையில்லா மின்சாரம் கொடுத்ததும் அம்மா தான்.
அது வரைக்கும் யாரும் பார்க்கல. அம்மா தான் விலையில்லா மின்சாரத்தை கொடுத்தாங்க. அதே போல நெசவாள பெருமக்களுக்கு இன்னும் ஏராளமான திட்டங்களை அம்மாவோட செய்ய இருக்குது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு, அது மட்டும் இல்லாம எல்லா வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்கிறது அதிமுக. இந்தியாவில் எங்கேயுமே கரண்ட் சும்மா கொடுக்கல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 1 யூனிட் மின்சாரம் கூட இலவசமா கொடுக்கல வீட்டுக்கு. தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் மின் இணைப்பு பெற்ற அனைவருக்குமே 100 யூனிட் மின்சாரம் விலையில்லாம கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல எல்லா குடும்ப அட்டைக்கும் தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுத்தது அம்மா தான் அரசு, என்னுடைய அரசு. அதே போல எல்லா தொழிலாளிகள் இன்னைக்கு நெசவு தொழிலாளி, பட்டாசு தொழிலாளி, கட்டட தொழிலாளி, விவசாய தொழிலாளி என்று சொன்னாலே அந்த குடும்பத்துக்கு 2000 ரூபாய் அம்மாவுடைய அரசு வழங்கும். அது கூட நானும் வாங்கி முடிச்சிருப்போம், நானும் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருப்போம். உடனே நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் போய் அவருடைய வழக்கறிஞர் விட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போய் புகார் கொடுத்துட்டார். அந்த புகார்னால அந்த தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லா குடும்ப தொழிலாளிக்கும் 2000 ரூபாய் வழங்கும். அதே போல நகரத்தில் இருக்கின்றவர்களுக்கு, வீடு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுக்குமாடி காங்கிரீட் வீடு நகரத்தில் இருக்கிற கட்டி கொடுக்கப்படும். கிராமத்தில் இருக்கிற பசு வீடு கட்டி தரப்படும். இதெல்லாம் அம்மாவுடைய அரசு திட்டம். இன்றைக்கு செயல்படுத்த துவங்கிவிட்டோம். அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்தப்படும். 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்திற்கு பாடுபடும். மக்களுடைய திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலே முதன் மாநிலம். இன்னைக்கு திமுக அராஜகம் அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னா அது திமுக காரணம். ஏன்னா அண்மையில பார்த்திருப்பீங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க, ஒரு முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அழகு நிலையத்தில் புகுந்து ஒரு பெண்ணை உதவுன்னு ஒதுக்கிறார். அந்த பெண் கதறி அழுகின்ற காட்சி எல்லா பெண்களும் பார்த்திருப்பீங்க ஊடகத்தில், தொலைக்காட்சியில் பாத்தீங்களா இல்லையா? அதே போல ஒரு 6 நாளைக்கு முந்தி ரயில்ல போகும்போது திமுக செயற்குழு உறுப்பினர் கற்பழி பெண்ணை பலாத்காரம் செய்ய முயற்சியான்னு சொல்லி அந்த அம்மா வழக்கு கொடுத்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைச்சிருக்கணும். இவ இப்படி செஞ்சுட்டு நம்ம பத்தி குற்றம் சொல்றாரு ஸ்டாலின். இதெல்லாம் அது கட்சிக்காரர் செஞ்ச குற்றம் சார். அது மட்டும் இல்லாம நல்லா ஹோட்டலுக்கு போறாங்க, பிரியாணி கடைக்கு போறாங்க, புரோட்டா கடைக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க, பில்லு மட்டும் கொடுக்கறதில்ல, கேட்டா அவரை அடிக்கிறாங்க. அதுக்கு மேல அடுத்த நாள் போய் ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து பண்றார். ஒரு திமுக தலைவர் அந்த கட்சியுடைய பாரம்பரியம் என்ன, அதை கட்ட பஞ்சாயத்து பண்ண போறார். அப்படிப்பட்ட தலைவர் நிர்வகிக்கக்கூடிய திமுக கட்சி அராஜக கட்சியா இன்றைக்கு மக்கள் பார்க்கிறாங்க. இன்றைக்கு அதிகாரம் இல்லாத, இன்றைக்கு ஆட்சி இல்லாத போது இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா மக்கள் நிம்மதியா வாழ விடுவாங்களா? திமுக ஆட்சியில முடியுமா? எதிர்கட்சியா இருக்கும் போதே இப்படி அராஜகத்தில் ஈடுபடுறாங்க. மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மத்தியில நிலையான ஆட்சி வரணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மத்தியில ஆட்சியில பங்கு பெறும் போது இந்த கண்ணுக்கு தெரியாது, இப்படி காத்துல ஓடுது பாரு, கொடி அசையுதுல, கொடி அசைதான் தெரியுது, காத்து கண்ணுக்கு தெரியுதா? காத்து. ஆக கண்ணுக்கு தெரியாத காத்துலயும் ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல லட்சக்கணக்கான கோடி அடிச்சுதான் ஒவ்வொரு இடத்துலயும் முடிச்சிட்டு இருக்காங்க. வருமான வரித்துறை ஒவ்வொரு இடத்துலயும் முடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க 30 கிலோ தங்கம் எல்லாம் தங்க நாணயம் மக்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இவரு பணம் இல்ல ஒண்ணு இல்லைங்கிறாரு. எப்படி அங்க இருக்கின்ற நம்முடைய வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டியிட திமுக சார்பா அவரு ஏரியாவில் அவருக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த நம்முடைய வருமான வரித்துறை பிடிச்சிருக்குன்னு சொன்னா பல கோடி ரூபாய் பிடிச்சிருக்கா. பத்திரிகையில் வந்த செய்தி எல்லாரும் நீங்க படிச்சு பாத்தீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டினாங்க. ஆக திமுக காரங்க அங்க போய் வச்சு பிடிச்சாங்க. ஐயா எவ்வளவு கற்பனையான பொய்! எங்க மேல நாங்க நம்ம ராஜேந்திர பாலாஜி மேல ஒரு துண்டு சீட்டு எவனோ எழுதி வச்சிருக்கிறான், எங்களுக்கு தேவையில்லாதவன். அதை பிடிச்சிட்டு எங்களை என்னென்ன பாடுபடுத்தின, எந்தெந்த மீட்டிங்ல பேசுனேன். இப்ப கைகளும் மாட்டிருக்கிறியா, இதுக்கு என்ன பதில் சொல்லு பார்க்கலாம்? அத 30 கிலோ தங்கமும் தங்க காசு, 30 கிலோவும் தங்க காசு ஊழலே செய்திக்கிறீங்க. இவ்வளவு பணம் எப்படி ஆளுக்கு வந்தது?
இப்படி இவ்வளவு பணம் இவ்வளவு தங்கம் எப்படி வந்தது? 10 கோடி ரூபாய் தங்கம் மட்டும். அதுல எவ்வளவு குடிச்சான்னு ஒண்ணும் தெரியல. பத்திரிகை செய்து நான் பார்த்துருக்கிறோம், நீங்க பார்க்க மாட்டேன், நானும் பார்த்துருக்கிறோம். ஆக இன்றைக்கு பணத்தை கொடுத்து வரைக்கும் வாங்கலாம்னு பாக்குறாங்க மக்களை. ஒருபோதும் நடக்காது. ஏன்னா நாட்டுக்கு வந்துட்டாங்களா, நாடு பூரா பட்டா போட்டுவாங்க. ஒரு இடத்துக்கு பூராவே பட்டா போட்டு எழுதி வாங்கிக்குவான் திமுக காரன். நல்லா உற்சாகம் இருங்க, விஞ்ஞான மூளை பிடிச்சிங்க திமுக காரங்க. அப்படியே பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வச்சிருவாங்க. பொய் பேசுறதுல அவங்களை தவிர்த்து வல்லவர் யாரும் கிடையாது. தலைவர் வந்து தொண்டை வரைக்கும் அழகா போய் பேசுவான். அப்படியே நம்மளால 10 நிமிஷம் போது கேட்டீங்களா அப்படியே மனசு மாத்திடுவான். அப்படிப்பட்ட திமுக கட்சி இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். அவருடைய கூட்டணி கட்சியும் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் திறமையானவர், அனுபவம் வாய்ந்தவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்து நல்ல மக்களுக்கு எத்தனை செல்வாக்கு பெற்றவர். அப்படிப்பட்ட வேட்பாளர் நம்ம கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிட்டால் அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்து தமிழ்நாடு வளம் பெற வாக்களிப்பு 2 லட்சம் வாக்களிப்பு 2 லட்சம்